بسم الله الرحمن الرحيم الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر அல்லாஹ் யாவருக்கும் தௌஃபீக் செய்தான். அல்லாஹ் நம்முடைய தொழுகைகளையும் நம்முடைய நோன்புகளையும் நம்முடைய தான தர்மங்களையும் ஏனைய இபாதத்துகளையும் தன் அருள் கொண்டு அங்கீகரித்துக் கொள்வானாக. நம்மில் ஏற்படக்கூடிய குறைகள், குற்றங்கள், பிழைகள், கவனக்குறைவுகள், மறதிகள், பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மறைத்து மன்னித்து தருவானாக. அல்லாஹ்வின் நாளில் நமது அற்புதமான நாளாகவும் மன மகிழ்வை தரக்கூடிய நல்ல நாளாகவும் ஆக்கிய புரிவானாக. கஷ்டங்கள், சிரமங்கள், நோய் நொடிகள், திடீர் மரணங்கள், கோர விபத்துகள், மருத்துவமனை செலவீனங்கள் போன்ற பேர் ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து வருவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய பொருத்தம் பெற்று வாழ்வதற்குண்டான வழிவகைகளை அல்லாஹ் நம் யாவருக்கும் இலகுவாக்கி தருவானாக. ஆமீன். கணித்திருக்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் திரும்பினால் அனுதினமும் தராவீஹ் தொழுகையில் ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களில் நம் சிந்தனைக்கு ஒரு சில வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த அடிப்படையில் இன்றைக்கு சூரா அர்-ரஹ்மான் அதில் உண்டான வசனங்கள் ஓதப்பட்டு இறுதியாக குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று சூரத்தைன் முஅவ்விதத்தைன் என்று பாதுகாப்பு தேடக்கூடிய இரண்டு அத்தியாயங்களோடு குர்ஆனுடைய அந்த கடைசி சூரா ஓதி நிறைவு செய்யப்பட்டது. குர்ஆனுடைய துவக்கத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த அல்-பக்ரா என்ற அத்தியாயத்தில் துவங்கி குர்ஆனுடைய இறுதி அத்தியாயமாக குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று முடிகிறது. பக்ரா என்று சொன்னால் மாடு என்று பொருள், பசுமாடு, மாடு என்று பொருள். அந்த அத்தியாயம் முதல் அத்தியாயமாக குர்ஆனுடைய முதல் அத்தியாயமாக இருக்கிறது. குர்ஆனின் கடைசி அத்தியாயம் மனிதன் என்ற அத்தியாயத்தோடு முடிகிறது. அன்னாஸ் என்று சொன்னால் மனிதன். அப்போ எப்படிப்பட்ட மனப்பக்குவம் உள்ளவனாக ஒரு மனிதன் இருந்தாலும் மாடு போன்ற மதம் பிடிக்கக்கூடிய, முரண்டு பிடிக்கக்கூடிய மனிதனையும் கூட இந்த குர்ஆன் ஓத ஓத மனிதனாக மாற்றிவிடும் என்பதை உணர்த்தும் விதமாக குர்ஆனை ஓத ஓத அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இறுதியாக அன்னாஸ் என்ற அத்தியாயத்தை முடிக்கும் பொழுது அவன் மனிதனாக மாறிவிடுவான் என்பதை போன்ற ஒரு உணர்த்துதலை குர்ஆனுடைய அத்தியாயங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முஅவ்விதத்தைன் என்று சொல்லக்கூடிய குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற அத்தியாயமும் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற இந்த அத்தியாயமும் பாதுகாப்பு தேடப்படக்கூடிய அத்தியாயங்கள் என்று பெயர் தாங்கி இருக்கிறது. காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் உடல் வலி ஏற்பட்டாலோ அல்லது உடலில் ஏதாவது அசௌகரியமாக உணர்ந்தாலோ இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற அத்தியாயத்தையும் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற அத்தியாயத்தையும் ஓதி தங்கள் கையில் ஊதி அதை மேலில் தடவி கொள்வார்கள். அதனால் உடலில் உள்ள எல்லா விதமான நோய்களையும் நீக்குவதற்குண்டான பெரும் ஒரு அற்புதத்தை அல்லாஹ் இந்த இரு அத்தியாயங்களில் வைத்திருக்கிறார். அதுபோன்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்ரீத் என்ற ஒரு ஜின் உங்களை சூழ்ச்சி செஞ்சிருக்கிறது, உங்கள் மீது ஒரு சூழ்ச்சி செய்கிறது. அதனால் நீங்கள் படுக்கைக்கு வரும் பொழுது இந்த முஅவ்விதத்தைன் என்ற குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற இரு அத்தியாயங்களையும் நீங்கள் ஓதி உடலில் ஊதிக்கொண்டு படுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னதை அறிவிப்புகள் நமக்கு சொல்கிறது. அதுபோன்று தான் லபீத் என்ற ஒரு யூதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்திருந்தார். சூனியம் செய்து 11 முடிச்சுகள் போடப்பட்ட கயிற்றை தர்வான் என்ற ஒரு கிணற்றுக்கு கொண்டு போய் உள்ளத்தில் வச்சிருந்தார். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் ரீதியாக அதனால் சூனியம் செய்யப்பட்டதன் விளைவாக அவர்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டார். ஒரு 3 நாட்கள் கடுமையான காய்ச்சலோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் இருந்தார். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த 2 அத்தியாயங்களையும் இறக்கி
ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக அனுப்பி சொன்னார்கள், யார் சொல்லலாம், இந்த யோதன் உங்களுக்கு சோனியம் செய்திருக்கிறான். இந்த கிணற்றில் அந்த கயிறு 11 முடிச்சுகள் போடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் எடுக்கச் சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னவுடன் பெருமாசாரம் அலிரதியிலானவர்களையும் தல்ஹாரதியிலான 2 பேரையும் அனுப்புறாங்க. போய் அந்த கிணத்துல போய் பார்த்தா சொன்ன மாதிரி கயிறு இருக்கு. அப்போ இந்த குலாவு பிறப்பில் பலக்கு என்ற அத்தியாயமும் குலாவு பிறப்பின்னா செய்த 2 அத்தியாயமும் மொத்தம் சேர்த்து பார்த்தா 11 ஆயத்துக்கு இருக்கு. ஒவ்வொரு வசனத்தையும் ஓத ஓத அங்கே ஒரு முடிச்சு ஆகுதே வரும். குலாவு பிறப்பில் பலக்கு சொன்ன உடனே ஒரு முடிச்சு ஆகுது. மின்ஷரி மாசலக்கு சொன்ன 2 முடிச்சு. இப்படியாக குலாவு பிறப்பின்னா ஓதி முடிச்ச உடனே 11 முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டது. பெருமானார் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு முழுமையான நிலையில் அவர்கள் ஆனார்கள் என்பதையும் நமக்கு இந்த அத்தியாயம் எடுக்கப்பட்டதுடைய பின்னணியில் இந்த நிகழ்வுகளையும் நமக்கு தரிசனத்திலே வல்லுநர்கள் சொல்லி தருவாங்க. உடலுடைய எல்லா விதமான நோய்களுக்கும் நீக்கக்கூடிய அருமருந்தாக இருந்தால் குர்ஆனில் பல வசனங்களை வைத்திருக்கிறார், பல அத்தியாயங்களை வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த 2 அத்தியாயங்களும் எல்லா விதமான பாதுகாப்புகளுக்குரிய அத்தியாயமாக இருப்பதனால் நாம் அந்த அத்தியாயத்தை பயன்படுத்தவும் ஓதிக்கொள்ளும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஒரு 10 ரக்காத்துகளுக்கு பின்னால் பார்த்தோம்னு சொன்னால் அளவத்திரத்தை பிறந்த ஆரம்பித்து பின்னா சொல்ல முடிக்கப்பட்டுச்சு. இது ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுகையாளர்கள் அத்தனை பேர்களுமே இந்த 10 அத்தியாயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். குறைஞ்சது பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். அதிலும் குறிப்பாக இந்த 10 அத்தியாயங்கள் அளவத்திரத்தை பிறந்து ஆரம்பித்து வரைக்கும் 10 சூறாக்கள் ஒவ்வொரு தொழுகையை ஒவ்வொரு முஸ்லீம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தொழுகைக்கு தேவையான சூறாக்களை தொழுகைக்கு தேவையான சூறாக்கள் அதனால் ஓதப்படக்கூடிய திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய அத்தியாயங்களில் இந்த 10 அத்தியாயங்கள் இருப்பதனால் அதை ஓத கேட்கவும் மனம் செய்யவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தொழுவதற்கு ஓதுவதற்குண்டான இலகுவான ஒரு சில வரிகளை கொண்டுள்ள சிறிய சிறிய சூறாக்கள் இதுவெல்லாம் நாம் மனனம் செய்ய வேண்டிய அவசியமான சூறாக்கள் என்பதையும் பின் உண்டான 10 ரக்காத்தில் ஓதப்பட்ட அத்தியாயங்கள் நமக்கு உணர்த்தி தருகிறார். இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு உயர்தரமான ஒரு வேதத்தை நமக்கு தந்து எல்லா விதமான வரக்கத்துகளையும் உள்ளடக்கி நோய் நொடிகளிலிருந்து எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அருள்மறையை தந்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து அதை ஓதுவதற்கும் அதில் உள்ள அத்தியாயங்களை மரணம் செய்வதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள்னா நாளை வியாழக்கிழமை பெரிய பார்க்க வேண்டிய நாள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நாளைக்கு பெரிய தெரிந்தது என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு நாள். அந்த அடிப்படையில் இன்று கடைசி தராவியாக கூட இருக்கலாம். அல்லாஹ் நாளைக்கு எப்படி வைத்திருக்கலாம் அவருடைய நாட்டம். அதனால ஒரு கால் நாளைக்கு பெரிய தெரிந்து விட்டது என்று சொன்னால் நமக்கு பெருநாளைக்கு முன்னால நாம் செய்ய வேண்டிய சில நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை நாம் செலுத்திவிட்டு தொழுகைக்கு ஈடு தொழுகைக்கு வர வேண்டும். பெருமாசனம் சொல்வார்கள் சதகத்துல் ஃபித்ர். அந்த ஃபித்ர் கொடுக்கக்கூடிய சதகா என்பது அது தொகுரத்துல் இஸ்ஸாஹிபி மினல் ரஃபஸி மினல் லகுவி வல் ரஃபஸி. சொல்வார்கள் சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பது ஒரு நோன்பாளிக்கு நோன்பில் அவரால் ஏற்பட்ட தவறான விஷயங்களிலிருந்து அவருக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறது. அதுபோல பாவமான காரியங்கள் ஏதாவது செஞ்சிருந்தா அதிலிருந்து பரிகாரமாக அந்த சதகா ஆகிறது. ஒன்று. இரண்டாவது ஒரு தொரமத்துல் மசாக்கி, அது ஏழைகளுக்குரிய உணவாக இருக்கிறது என்று சொன்னார். எனவே அந்த ஈகை தர்மத்தை எவர் ஒருவர் தொழுகைக்கு முன்பதாகவே கொடுத்து விட்டு வருகிறாரோ அது சதகத்துல் ஃபித்ராக ஆகும். தொழுதற்கு பின்னால் ஒருவர் அந்த சதகாவை கொடுத்தால் இதர சதகாக்களை ஒரு சதகாவாகத்தான் கருதப்படுமே தவிர சதகத்துல் ஃபித்ராக கருதப்படாது என்று சொல்கிறார். இந்த அடிப்படையில் எப்பொழுது கடமை என்று சொன்னால் ஜகாத் யாருக்கு கடமை என்று சொன்னால் யாருக்கெல்லாம் ஜகாத் கடமையோ அவர்களெல்லாம் கொடுக்க வேண்டிய கடமை. ஹனபியாக்களை பொறுத்தவரை அந்த அடிப்படையில் யாருக்கெல்லாம் ஜகாத் கடமையோ அவர்களெல்லாம் இந்த தர்மத்தை கொடுத்தே ஆக வேண்டும். ஜகாத்துக்கு என்ன நிபந்தனை அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல ஜகாத்துக்கு உண்டான அளவு 612 கிராம் வெள்ளியுடைய அளவு இருக்கிறாரோ அதுபோல 11 பவுன் நம்ம இடத்துல இருந்தாலோ ஜகாத்து கடமை என்பதை நான் தெரிஞ்சிருக்கிறோம். இதுக்கு என்ன ஒரு நிபந்தனை அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் பரிபூர்ணமாக இருந்திருக்கணும். இந்த 612 கிராம் வெள்ளியுடைய அளவோ அல்லது 11 பவுன் தங்கத்தினுடைய அளவோ நம்ம இடத்தில் இன்றைய தேதியிலிருந்து மறு வருடத்தினுடைய தேதி
ஆனா இந்த சதக்கத்துடைய புத்திரை பொறுத்தவரை நம்மிடத்துல ஜக்காத்துடைய அளவு ஒரு வருஷம் பரிபூர்ணமா இருக்கணும்னு நிபந்தனை இல்லை. பண்ணா அன்னைக்கு அவர்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொன்னால ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமை வந்துடும் என்பதை நம்ம உணர்ந்துட்டோம். அப்ப எவ்வளவு கொடுக்கிறது? நம்மளுடைய கருத்து பிரகாரம் நாம அனுமையாக கொடுக்க வேண்டியது தானியமாக கொடுப்பதை விட தர்மம், அதாவது அவருடைய கிரயமாக கொடுப்பது சிறந்தது. அந்த அடிப்படையில் 1,600 கோதுமைக்கு விலை நிர்ணயம் 90 ரூபாய் என்ற நிர்ணயம் இருந்தாலும் நாம் பூர்த்தி செய்து ஒரு 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு கணக்கிட்டு தனக்கும் தன்னுடைய பொறுப்பின் கீழ் உள்ளவர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு கணக்கிட்டு நாம் அந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு நம்ம கொடுக்கணும். அதனால் நம்முடைய நோக்கில் உண்டான பரிகாரங்கள், தவறுகள், குற்றங்கள், பிழைகள் உண்டான எல்லாத்தையும் பரிகாரத்துக்கு உண்டான நிலையாக எல்லாம் அந்த தர்மத்தை ஆக்கியிருக்கிறான். பொதுவாகவே தர்மம் என்ற அந்த தர்மத்தை நிறைவேற்றுவதனால் அல்லாஹ் 10 விதமான பலன்களை நமக்கு தரலாம். அதில் 5 விதமான பலன்கள் இந்த உலகத்திலே கிடைச்சோம். மிச்சமுள்ள 5 மறுமையில் கிடைக்கும். அந்த அடிப்படையில நம்ம இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 5 மட்டும் நம்ம இப்ப கவனத்தில் வச்சுக்கிறோம். உலகத்துல அதன் மூலமா என்ன சதக்கா கொடுப்பதன் மூலமாக முதலாவது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பலன் எல்லா விதமான முசீபத்துகள், சோதனைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தரும். கொடுப்பதனால் எல்லா விதமான சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு தரலாம். அதனால் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான கஷ்டங்கள், சோதனைகள் இருந்தாலும் எதையும் தான தர்மத்தை கொடுக்க சொல்லி நமக்கு சொல்வார். அந்த அடிப்படையில் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியது தர்மம். அதனால்தான் சில நேரங்களில் ஏதாவது ஒன்று அசம்பாவிதப்பட்ட சொல்லுவோம், தலைக்கு வந்தது தலைப்பாய்வா போயிடுச்சு சொல்லுவோம். நம்ம நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். அதில் திடீர்னு நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கும். அது என்னன்னா எப்படிப்போ நம்ம ஏதாவது ஒரு தர்மம் கொடுத்துருப்போம். எல்லாம் அதன் மூலமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கும். இது இந்த விதமான சோதனைகள் மட்டுமல்ல, நமக்கு ஏற்படக்கூடிய இழிவு அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய மானக்குறைவு இதையும் நீக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் சதக்கா மூலம் தருகிறார். நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், யாராவது ஒரு ஆள் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதை மலப்புனாக்கா என்ன சொல்லுவோம், முழு பூசணிக்காயை சோத்துல வளர்க்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. முழு பூசணிக்காயை சோத்துல வளர்க்கிறான். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், ஒரு தட்டில் சோத்துல பூசணிக்காய் வச்சு மேல சோத்துல போட்டு மறைக்கிறான், மறைக்க முடியாது நினைச்சுக்கிட்டோம். அப்படி இல்லை. அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னா, மிகச்சிறந்த ஒரு செல்வந்தர், நல்ல காசு பண்ண உள்ளவர் தான். அவருக்கு என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரர்கள் பூசணி கொடி போட்டுருக்காரு. அந்த பூசணிக்காய் கொடியில உள்ள அந்த காயை அவருக்கு தெரியாம ஒரு நாள் கடிச்சு திருட. சில ஆளுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கு, என்னதான் காசு பணம் இருந்தாலும் கொஞ்சம் களவாண்டு சிந்தாரு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. திருட்டி பொருள் தான் நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி அவருக்கு என்ன அப்படி ஒரு ஆசை, சாப்பிட்டார். ஆனா இவர் தான் வாங்கி அதை எடுத்து போய் திருட்டாரு தோட்டக்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல இவ்வளவு காசு உள்ளவங்கள அது ஒரு பணக்காரன், அவர் நினைச்சா எத்தனையோ பூசணிக்காய் வாங்கலாம், என் வீட்டுல காய்ச்ச காயை கொண்டு போய் களவாண்டு திருட்டாருன்னு சொன்னோடனே திருட்டு போயிடலாம் போல. திருட்டு போய் தொட்டி போய் ஊர் ஃபுல்லா பேராயிடுச்சு. இவருக்கு மட்டுமல்ல, இவர் சந்ததிகளுக்கு தொடர்ந்து பூசணிக்காய் தெரிஞ்சுட்டு கொடுப்போம், பூசணிக்காய் தெரிஞ்சுட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன சொல்றாச்சு, சந்ததிகள் மாறுது, காலங்கள் போகுது. ஆனாலும் கூட இவங்களுக்கு பேர் என்ன குடும்பம் பேருன்னா பூசணிக்காய் கலவாண்டத்துக்கு குடும்பம். இப்படியே பேர் யாரு இந்த பூசணிக்காய் கலவாண்ட அந்த குடும்பமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. யாரும் நம்ம பாட்ட ஒரு ஆட்சி செஞ்சதுக்கு இன்னைக்கு நாங்கள் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு அறிக்கை போய் சொன்னாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிரமப்படுறோம், எங்களுக்கு எவ்வளவோ காசு நிறைய நாங்கள் சொத்துக்கள் வச்சிருக்கிறோம், ஆனால் இந்த ஒரு இலக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு கேவலமா இருக்குது, இதை போக்கணும்னா என்ன செய்யணும் அவங்க சொன்னாங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏழை எளியவர்களுக்கு உணவு சமைத்து கொடுங்க. ஒரு 50 பேருக்கு கொடுக்க முடியுமா, இல்லை நம்ம 100 பேருக்கு கொடுக்க முடியும், சரி தாராளமாக கொடுங்க. ஒவ்வொரு நாளும் 100 பேருக்கு உங்க வீட்டில் சாப்பாடு கொடுங்க. ஏழை எளியவங்களாம் வந்து கொம்பியா மறைச்சிட்டாங்க. நாங்கள் என்ன ஆயிடுச்சு, அந்த ஊர்லயே பசியா இருக்கியா அந்த ஊருக்கு போ, உனக்கு சோறு கிடைக்கும். பசியா இருக்கீங்களா, ஏழை வறுமையா இருக்கியா அந்த ஊருக்கு போ, உனக்கு சோறு கிடைக்கும். இப்படி என்னாச்சு, சோறு கொடுக்கக்கூடிய குடும்பம் வாரி வளர்க்கக்கூடிய குடும்பம் பேர் மாறிடுச்சு. அப்போ முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச கதவுங்கிறது அந்த இழுத்த இந்த சோறு கொடுத்த நிகழ்வு மறைச்சிருச்சு. அப்போ மான மரியாதையை கூட அல்லாஹ் தான தர்மத்தின் மூலமாக உழைத்து தருகிறான் என்பதையும்
கொடுப்பதுனால அல்லாஹ் அதிகத்தை நமக்கு தருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு ஆடு அறுத்து எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்ச பகுதி என்னன்னு சொன்னா ஆடுடைய முன்னங்கால் சப்பை ரசூலுல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஒரு சப்பை மட்டும் வீட்டில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் ஏழைகளுக்கு பங்கு வச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க வீட்டுக்கு, என்ன பாக்கி இருக்குது? ஆயிஷா சொன்னாங்க, உங்களுக்கு 2 சப்பை எடுத்து வச்சிருக்கிறேன், அதுதான் பாக்கி இல்லை, அது நமக்கு பாக்கி இல்லை. நீங்க கொடுத்து கீழே வந்தீங்களா எல்லாருக்கும், அதுதான் நமக்கு பாக்கி. இது 2 நம்ம சாப்பிட போறோம், இது நமக்கு பாக்கி இல்லை. எது பாக்கின்னு சொன்னா அந்த ஆற்றோடைய மற்ற பகுதிகள் தான் ஏழைகள் கொடுத்தீங்க இல்லை, அந்த நன்மை நம்ம கியாமத் வரைக்கும் பாக்கிய நன்மை தரும். அதனால் நாம் சாப்பிட்டது அது நமக்கு பாக்கியம் இல்லை, நாம எதை கொடுத்து சேமிச்சோமோ அதுதான் நமக்கு நிரந்தரமானது என்பதை சொன்னதை நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சதகாவின் மூலமாக நமக்கு பரக்கத்தை தருகிறது. 3வது, நமக்கு உண்டான நோய் நொடிகள் சதகாவின் மூலமாக அல்லாஹ் நீக்கிறார். பெருமாள் சொல்வார்கள், தாவோ அமராதக்கும் சதகா. உங்கள் நோயாளிகளுக்கு நோய் நீங்கன்னு சொன்னா சதகாவை கொண்டு நோய் நிவாரணம் தேடிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு முசீபத்து ஒரு நோய் நொடி வந்துருச்சுன்னு சொன்னா, யாரா இதை எனக்கு நீக்கி கொடுத்துன்னு சொல்லி ஒரு ஏழைக்கு நம்ம உணவளிக்கிறதோ அல்லது சதகாவாக ஏதாவது உதவி செய்வதெல்லாம் அல்லாஹ் நமக்கு அந்த நோயிலிருந்து விடுதலையை தருகிறான். இதெல்லாம் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய ஹதீஸ்களை வல்லுநர், மிகச்சிறந்த ஹதீஸ்களை வல்லுநர். அவரிடத்துல ஒரு ஆள் சொன்னாரு, இமாம் அவர்களே 7 வருஷமா நான் கஷ்டப்படுறேன், காலுடைய பொண்ணுனால இப்போ என்னென்னலாம் எல்லா விதமான சிகிச்சை செஞ்சாச்சு, நோய் நீங்க ஏதாவது வழி சொல்லு சொன்னாங்க. மக்களுக்கெல்லாம் பயன் தர மாதிரி தண்ணீர் ஒரு கிணறு ஏற்படுத்தி மக்களுக்கு பயன் தர மாதிரி அந்த தண்ணீர் துறையை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி அவர் போய் ஒரு கிணறு வெட்டி மக்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய அளவுக்கு தண்ணீர் ஏற்படுத்தி கொடுத்தார். அடுத்த சில நாட்களிலேயே அந்த பொன் இருந்த இடம் இல்லாமல் ஆறி போய் சுகம் பெற்று வந்து சொன்னார், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன், அல்லாஹ் எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை தந்தார். இப்படித்தான் அல்லாஹ் சதகாவின் மூலமாக நமக்கு உண்டான நோய் நொடிகளையும் நீக்குகிறான். இது 3. 4வது பலன், நம் உள்ளத்தில் உண்டான இறுக்கங்கள் இதையெல்லாம் அல்லாஹ் நீக்குகிறான். பொதுவாகவே கொடுக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு உண்டான அந்த சந்தோஷம் வாங்குற நேரத்தில் உண்டான சந்தோஷம் இருக்காது. என்னைக்கு இருந்தாலும் நம்ம கையில் வாங்கும் பொழுது நாம கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான், நம்ம தகுதியில குறைஞ்சவங்களா தான் நம்ம தருவோம். அதனால தான் கொடுக்கும் கை உயர்ந்தது வாங்கும் கை தாழ்ந்ததுன்னு சொல்றது மாதிரி உள்ளத்தில் உண்டான இறுக்கங்களை நீக்கி உள்ள விரிசலை மன அமைதிக்கு நிம்மதி கொடுக்கக்கூடியது அந்த பலனை இல்லாமத்தாலா சதகாவுமான அந்த உலகத்திலே நமக்கு தரணும். கண்டவில் கூட ஒரு நாளேடு உலகத்திலேயே அதிகமாக ஈகை செய்பவர்கள், தர்மம் கொடுப்பவர்கள் யார் என்று சொன்னால் முஸ்லிம்கள் தான் என்ற ஒரு குறிப்பு, ஒரு ரிசர்ச் ஆய்வு செய்து இந்த பதிவை வெளியிட்டார். காரணம் சொன்ன இன்னைக்கு கூட எல்லோரிடத்திலும் முஸ்லிம்கள் பேர் இருக்கிறார். வெளியில போறோம், நம்ம தொப்பி போட்டு போன உடனே பாய் கிளாஸ் செய்யணும், நம்ம தொப்பி நம்ம போட்டதை பார்த்த உடனே கேட்கக்கூடிய ஆசத்தை எப்படி சொல்லி கேட்கிறாங்க, ஏதாவது கொடுத்துட்டு போங்க பாய் பாய் தான் கொடுப்பாங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர்கள் நம்ம பார்த்தோம், சென்னை போன்ற இடங்கள் எல்லாம் வந்து பொழுது அதிகமாக உதவி செய்தவர்கள் யார், இந்த நாளிதழ்களிலிருந்து ஊடகங்கள் அத்தனையும் படப்பிடிச்சு காட்டுச்சு. முஸ்லிம்கள் தான் முன்னிலைக்கு இருந்தாங்க. எல்லாம் அப்படி கொடுக்கக்கூடிய ஏழை எளியவர்களெல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு தந்திருக்கிறான். அதன் மூலமாக உள்ள விசாலத்தை ஏற்படுத்துகிறான். இது 4வது. 5வது, அல்லாஹ் அனுதினமும் ஒருவர் கொடுக்கிறார், தர்மம் செய்கிறார் சொன்னால் அவருக்கு அல்லாஹ் பகரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 2 மலக்குகளை எல்லாம் நியமிக்கிறான். அவங்க சொல்றாங்கன்னா, அல்லாஹும்ம ஆட்டி முன்பிகன் சலபன், யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீ பகரத்தை கொடியாங்களா என்று 2 மலக்குகள் துவா செய்கிறாங்க. அதுபோல அல்லாஹ் ஆட்டி மும்சிகன் தலபன், யாரெல்லாம் பதிக்கு வச்சுட்டு கொடுக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு அழிவை குறி சொல்லணும். அந்த பொருள்ல நமக்கு விஸ்தீரணத்தையும் நமக்கு பகரத்தையும் தருவது 2 மலக்குகளுடைய துவாவுக்கு நம்ம ஆடாகிறோம். அந்த அடிப்படையில சதகாவின் மூலமாக இந்த உலகத்தில் நிறைய பலன்கள் நம் சிந்தனைக்கு ஒரு 5 பலன்கள் உலகத்தில் கிடைக்கக்கூடியது. சோதனை நீங்குகிறது, பரக்கத்தில் கிடைக்கிறது, நோய் நொடி நீங்குகிறது, அதுபோல உள்ள விசாரம் கிடைக்கிறது, மலக்குமான துவாங்கள் கிடைக்கிறது. இது இந்த 5ம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த ஈகை தருமத்தை நாம் ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கிவிட்டு
தொழுகைக்கு வருவதுதான் சிறந்தது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் பெருநாளுக்கு வருவதற்கு முன்னால் கோலத்தில் எப்படியெல்லாம் வரணும், எப்படி நடந்து கொள்ளக்கூடிய நிலையில நம்முடைய கவனத்தில் எடுத்துக் கொள்வோம். என்ன அவருடைய அருள்மறையான் அருள் திருக்குறானை அறியக்கூடிய, ஓதக்கூடிய, உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கிய புரிவானாக. அல்லாஹ் நமக்கெல்லாம் அவனால் நமக்கு தரப்பட்ட செல்வங்களை ஏழை எளியவர்களுக்காக வாரி வழங்கக்கூடிய வல்லல்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கிய புரிவானாக. இந்த வருடத்தினால் எல்லா விதமான சோதனைகளிலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எல்லா விதமான நோய்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எல்லா விதமான கஷ்டங்கள் சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தருவானாக. அவனால் நமக்கு தரப்பட்ட செல்வங்களில் வரக்கத்தை நல்கிடுவானாக. உள்ள இறுக்கங்கள் நீங்கி உள்ள விசாலத்தை ஏற்படுத்திக் கொடுப்பானாக. அவனால் உண்டான சாலிமான நல்லவியாருடைய துவாக்கள் அல்லாஹ் நமக்கும் பங்களிப்பை தருவானாக. ஆமீன். بحرمة نبينا محمد صلى الله عليه وسلم وبحرمة أنبياء الله الكرام وأولياء الله الكرام وبحرمة عباد الله الصالحين وآخر دعوانا الحمد لله. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. 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 صلى الله على محمد يا رب صل عليه وسلم. نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى عند வருஷத்து ரமதான் மாதத்தின் பரவான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அல் காயிமு அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.